எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய அந்த சிம்பிள் பர்ஃபியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து கடாயில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். அதோட 1 கப்பு கடலை மாவும் சேர்க்குறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். ஸோ நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே கிளறிட்டே இருக்கணும். ஸோ நல்லா குக் ஆகிடும். ஸோ பச்சை வாசனை இருந்தால் அந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாகவே தெரியாது. எவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாலும் பச்சை வாசனை இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஸோ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ இந்த நெய்யோடு வந்து இதை நல்லா திருப்பியும் வந்து மிக்ஸ் பண்ணி வறுக்க போகிறோம். நெய்யோடு சேர்த்து அது வந்து நல்லா குக் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் வந்து நல்லா அந்த மாவுக்குள்ளே நல்லா இன்கார்பரேட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல். இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன 3rd இன்க்ரீடியண்ட், ஃபைனல் இன்க்ரீடியண்ட் சர்க்கரை பொடி, சுகர் பவுடர். ஸோ சர்க்கரையை அரைச்சி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1.25 கப்பு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த 3 இன்க்ரீடியண்ட் பர்ஃபி ஈஸியாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் தான் வந்து அது தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து திக்காகணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு வந்து நான் வந்து இப்போது அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது பாருங்கள். நைஃப்பில் எதுவுமே ஒட்டல, அழகாக நம்மளுக்கு வந்து ஸ்கொயர்ஸாக வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்ட்டு. நல்ல சாஃப்டாக டெலிஷியஸாக அப்படியே உங்கள் வாயில் வந்து கரையிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.